பிரைஸ் தி லார்ட். நீங்க ஏன்டா இப்படி இயேசு இயேசுன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் மதம் மாத்துறீங்க? கைக்கூலிக்காக ஏன்டா இப்படி வேலையை செய்யறீங்க? காசுக்காக ஏன்டா மதம் மாத்துறீங்க அப்படின்லாம் சொல்லி இன்னைக்கு இந்தியாவில் நிறைய பேர் கேள்வி கேட்கறீங்க. இன்னைக்கு நான் இருக்கிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சுவாமி விவேகானந்தர் சிலைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கு முன்னாடி நின்று நான் பேசுகிறேன். ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். சுவாமி விவேகானந்தரை ஃபாலோ பண்ற எத்தனையோ ஃபாலோவர்ஸ், அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களுக்கும் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். சுவாமி விவேகானந்தரே இயேசுவை குறித்தும் பரிசுத்த வேதத்தை குறித்தும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பரிசுத்த வேதத்தை குறித்து அவர் சொன்னாரு, இட்ஸ் a sacred scripture on earth. இந்த பூமியிலேயே பரிசுத்தத்தை போதிக்கிற ஒரு புஸ்தகம் தான் பைபிள்னு சொன்னாரு. ரெண்டாவது, இந்த பைபிள் இட் டீச்சஸ் லவ், ரைச்சியஸ்னஸ், ஃபெய்த் அப்படின்னு சொல்லி தெய்வீகத்தின் அன்பையும் நீதியையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு புஸ்தகம் தான் சொன்னாரு. மூணாவது, இதை படிக்கிறவங்க நாட் ஜஸ்ட் புக்கா படிக்காதீங்க, இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரையும் பைபிள் வாசிச்சுதான் பாருங்களே அப்படின்னு சொல்லி அவரே சொன்னார். ரெண்டாவது, in 1893 சிகாகோ கான்ஃபரன்ஸ்ல இயேசுவை குறித்து விவேகானந்தர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, ஜீசஸ் showed highest purity அப்படின்னு சொல்லி, இயேசுதான் உலகத்திலேயே மகா பரிசுத்தத்தை வாழ்ந்து காண்பித்தவர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ரெண்டாவது, அவருடைய தைரியத்தையும் பரிசுத்தையும் பாராட்டி நாமளும் பெயர் கிறிஸ்தவங்களா வாழ்ந்துடக்கூடாது, கிறிஸ்துவை காண்பிக்கிற ஒரு கிறிஸ்தவங்களா வாழணும்னு சொல்லி அவர் தான் சொன்னார். அப்ப அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஓவராலா என்னன்னா, எல்லாரும் இந்த கிறிஸ்துவை கொஞ்சம் பாருங்க, ஓபன் ஹார்ட்டடா கொஞ்சம் தேடி பாருங்க, கொஞ்சம் அவர் குறித்து விசாரிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையும் மாறும், உங்களுடைய வாழ்க்கையும் அன்பு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லுகிறார். அந்த இடத்துல நான் நின்று உங்களுக்கு நான் சொல்றேன், இயேசு என்றால் மதம் மாற்றவர் கிடையாது. கிறிஸ்துவம் என்பது மதம் மாற்றுகிற ஒரு மார்க்கம் அல்ல, காசுக்காக கைக்கூலிக்காக வேலை செய்யற ஆட்கள் இல்ல. நாங்கள் கிறிஸ்துவை காண்பிக்கும்படி ஜனங்கள் எல்லாரும் இந்த கிறிஸ்துவின் அன்பையும் சத்தியத்தையும் பரிசுத்தையும் அறிஞ்சுக்கணும்னு சொல்லி போராடுகிறவர்கள். உங்களுக்கும் சொல்றேன், உங்க வாழ்க்கையிலும் எத்தனையோ கேள்விகள் குழப்பங்களோட தான் இருக்கிறீங்க, எத்தனையோ பிரச்சனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் இயேசுனாலே மதம் மாற்றம்னு சும்மா டைப் அடிச்சிருது கமெண்ட்ல. அப்படியெல்லாம் இல்லாம just please open your heart and try to know Jesus and his living holy word so that your life can change not only on earth but it leads towards heaven, it leads to eternal life as well. நித்தியத்திலையும் நம்மை சேர்க்கிற அப்படி வார்த்தையை தான் இந்த பைபிள் நாம சுமக்கிறோம். இயேசுவே மகா பரிசுத்தராய் வாழ்ந்தவர், அவர் மறுபடியும் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.